நாட்டின் சுதந்திரத்திற்கு முன்னதாக கட்டப்பட்ட தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் விரைவில் உடைக்கப்படும் என்ற ஒரு தகவல் தீயாக பரவி வருகிறது. இங்கு வேறொரு திட்டத்திற்கு மத்திய அரசாங்கமும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தில் புதிய திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இம்மாத பிற்பகுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது என்று மலேசியா நவ் செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஜேக்கல் மாலுக்கு எதிர்ப்புறம் மிகவும் பரபரப்பான ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் இந்த ஆலயம் வீற்றிருக்கிறது. வானுயர வர்த்தக கட்டடங்களுக்கு மத்தியில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் இந்துக்களின் பிரபலமான வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயம் வீற்றிருக்கும் நிலம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அரசாங்கம் விற்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தனியார் நிறுவனம் இப்பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டருக்கு சொந்தமானதாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலம் சில ஆண்டுகளுக்கு முன்னரே கைமாற்றி விடப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று மலேசியா நவ் செய்தி தெரிவித்தது. இந்த இடத்திற்கு மாற்றாக வேறொரு இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஆலய செயற்குழுவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து கருத்துரைப்பதற்கு ஆலய சேலவை உறுப்பினர்கள் மறுத்துவிட்டனர். இதனிடையே லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி என்ற அமைப்பு பட்டாலிங் ஜெயாவில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு ஆலய சேலவையுடன் இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.